வணக்கம். சிம்ம ராசி நேயர்களுக்கு வணக்கம். ஓம் மகா செல்வ கணபதி பகவான் அருளால் நீங்கள் நினைக்கும் அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்க விநாயகப் பெருமான் அருள் புரியட்டும். குரோதி வருடம் ஆவணி மாதம் 28ஆம் தேதி இன்று மாலை 6:18 வரை தசமி திதி, அதன் பிறகு ஏகாதசி திதி. 6:28 வரை பூராடம் நட்சத்திரம். இன்று பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் பூராடம் நட்சத்திரம், அடுத்து உத்திராட நட்சத்திரம், தனுசு ராசியில் பிறப்பார்கள். இன்று சந்திராஷ்டம் யாருக்கென்றால் ரிஷபராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம். ரிஷபராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் இருந்தால் மிக கவனமாக இருப்பது நல்லது. அவர்களிடம் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தற்போது உள்ள கிரக நிலைகள் சிம்ம ராசிக்கு ராசியில் சூரியன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். உடன் தன லாபாதிபதி புதன் பகவான் இணைந்து உள்ளார். செல்வங்களை கொடுக்கக்கூடியவர், நல்ல அதாவது குடும்பஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி, கல்விக்குண்டான கிரகம் புதன் பகவான், லாபஸ்தானாதிபதி ராசியில் அமர்ந்திருப்பது நிறைய நன்மைகள், திடீரென்று ஒரு சில முன்னேற்றங்கள் காணப்படும். 2ஆம் இடத்தில் கேது சுக்கிரன், தனஸ்தான 3ஆம் இடத்திற்கு அதிபதியான ஜீவனஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் கேதுவோடு சுக்கிரன் இணைந்து உள்ளார். குரு பார்வை பெறுவது ஓரளவுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு உங்கள் வாழ்க்கை நகர்த்த சில வாய்ப்புகள் கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன், 7ஆம் இடத்தில் சனி. இதுதான் சுயமரியாதையாக வாழ விரும்பும், சுயமரியாதையாக இருக்க, அதாவது எப்பவுமே ஒரு தனக்கென்ற ஒரு அந்தஸ்தை உருவாக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு 7இல் சனி சில பின்னடைவுகள் உண்டாகும். ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு குணங்கள் கொடுக்கும். இந்த கிரகங்கள் உங்கள் சுய ஜாதக சார்ட்டில் கட்டத்தில் எங்கெங்கே இருந்தால் என்னென்ன பலன் வருமோ அதற்குண்டான பலன்தான் வரும் சிம்ம ராசிக்கு. 8ஆம் இடத்தில் கேது, குரு 10ஆம் இடத்தில் குரு பகவான், பதவி நாசம் என்று சொல்வார்கள், அந்த ஸ்தானத்தில் குரு பகவான். செவ்வாய் யோகக்காரகன் செவ்வாய் 11ஆம் இடத்தில் அமர்ந்து உள்ளார். இது தற்போதைய கிரக நிலைகள் சிம்ம ராசிக்கு. அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப பாசம், அன்பு, ரொம்ப நிறைய உதவிகள் செய்திருப்பாங்க. அவங்க அதெல்லாம் மறந்துட்டு 1 கிலோ என்ன விலை பாசம் அன்புன்னு கேட்குற அளவுக்கு நயவஞ்சகமாக உங்களுக்கு நன்றி மறந்து விட்டு பேசுவார்கள். காரணம் அதுக்குண்டான கிரக நிலைகள் அது போன்று உள்ளது. சிம்மராசிக்கு அதாவது நல்லது செய்தால் கெட்டதை தரும் கேது என்ற பாம்பு, நல்லது எது செஞ்சாலும் கெட்டதை தரும் கேது என்ற பாம்பு. அதாவது எந்த ஒரு சின்ன டெவலப்மெண்ட்டு கூட செய்ய முயற்சி செய்தாலும் அந்த சின்ன டெவலப்மெண்ட்டு கூட ஆகாத அளவுக்கு அந்த பாம்பு தடைகளை விதித்திருக்கும். சுயஜாதகம் வலிமை இழந்து இருந்தால், சுயஜாதகம் வலிமையாக இருந்து நல்ல திசை நடந்து கொண்டிருந்தால் சிம்மராசினர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூரியன் புதன் ராசியில் அமர்ந்திருப்பது யோகம். மாணவர்களுக்கு ஒரு வெளிச்சமான, பிரகாசமான, தடையில்லாத ஒரு அற்புதமான காலம். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். ஜீவனஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் குரு பார்வை பெறுவது ஓரளவுக்கு நல்லது. கேதுவோடு குரு இருந்தால் சில மனைவி கணவன் என்ற உறவில் பாம்பு இருக்கும் பொழுது சில சின்ன நல்லா இருந்தோம், ஒரு 6 மாதமாக நல்லா இருந்தோம், ஒரு வருஷம் முன்னாடி நல்லா இருந்தோம், இப்போ என்னன்னு தெரியல, 2ஆம் இடத்துல கேது வந்ததுலேருந்து இப்போ சுக்கிரனோடு கலத்திர காரணனோடு பாம்பு வந்ததுலேருந்து எங்களுக்கு பாதிப்பு நிறையா வந்திருக்குன்னு சில சொல்லலாம். அந்த பாதிப்பு வராமல் தடுக்க பிள்ளையாருக்கு அருகம்புல் வைத்து வழிபடுவது. நான் எப்பவுமே பிள்ளையாருக்கு அருகம்புல் வீட்லேயும் சரி கடலையும் சரி வச்சு வழிபடுவேன். அது ராகு கேது தோஷம் நீங்கும், கெட்டது விலகும். 9 கிரகங்கள் பிடிக்காத தெய்வம் பிள்ளையார் பகவான். இப்போ நீங்கள் சிம்ம ராசினியர்கள் பிள்ளையாரை வழிபடுவது நல்லது. அடுத்து 7ஆம் இடத்தில் சனி
அதாவது கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். கலத்திர ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளார். அதனால் பேச்சுக்களை கோபமாக பேசுவதை தடுத்தால் குடும்பத்தின் மூலம், மனைவி மூலம், கணவன் மூலம், பிள்ளைகள் மூலம் நன்மைகள் உண்டாகும். இப்போ இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பது புத ஆதித்ய யோகம். அதாவது இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய டார்ச்சர்கள் இருந்திருக்கும். என்னென்ன டார்ச்சர்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு அடிக்கடிக்கு வேலை மூலமாக பலவிதமான டார்ச்சரை கொடுத்துருப்பாங்க. ஒரு சில வீட்டில் கணவன் டார்ச்சர் கொடுப்பாரு, மனைவி டார்ச்சர் கொடுப்பாங்க, அல்லது கூட பிறந்தவங்க மூலமா இடம் விஷயமா, நிலம் விஷயமா டார்ச்சர் கொடுப்பாங்க, அல்லது அப்பா அம்மா பெற்ற அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா எதையாவது நீ இவ்வளோ படிக்க வச்சேன், இவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சேன், நீ எதுவுமே செய்யலையே, எதுவுமே சாதிக்கலையே அப்படின்னு சொல்லி ஏதாவது டார்ச்சர் பண்ணுவாங்க. காதல் செய்பவர்களுக்கும் டார்ச்சர்கள் வந்திருக்கும். காரணம் கேது என்ற ஒரு பாம்பு உங்கள் குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில், தனஸ்தானத்தில் சில கடன்கள் சில பேர்களுக்கு உருவாகி இருக்கும் சிம்ம ராசிக்கு. அதெல்லாம் இப்போது மாறுமா என்றால் சகஜமான, அதாவது சிம்ம ராசிக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் எப்போ பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரி மாதம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மே மாதத்துக்கு மேலே ஒரு பிரகாசமான ஒரு யோகமான டெவலப்மெண்ட்டு, முன்னேற்றம், நிலம் வீடு வாங்கும் யோகம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம். இந்த 11ஆம் இடத்தில் குரு வருவது யோகமான நேரம். இப்பொழுது 11ஆம் இடத்தில் யோகாதிபதி செவ்வாய் அமர்ந்து உள்ளார். சுகஸ்தானாதிபதி. நிறைய சந்தோஷங்கள் நடக்கும். நிலம் வீடு வாங்க யோகம் உண்டாகும். நிலம் வீடு மீது வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் தீரும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை சிம்ம ராசினியர்கள் எப்பொழுதுமே வாரம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை அன்று வழிபடுவது, அதே நேரத்தில் முருகப்பெருமான பாதத்தில் சரணடைந்து முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ வைத்து வழிபடுவது, இதெல்லாம் யோகத்தை கொடுக்கும். சூரிய பகவான் தந்தை மூலமாக அனுகூலமான செய்தி, தாய்மாமன் மூலமாக அனுகூலமான செய்தி, ஆசிரியர்களாக இருந்தால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்களுக்கு புகழ் பெயர், நல்ல உயர் அதிகாரிகளை சந்திப்பது, உங்களுக்கு அதாவது ஒரு புகழ்பெற்ற சாதனையாளர்களை சந்திப்பது, கௌரவம், மரியாதை எல்லாமே தேடி வரக்கூடிய நல்ல நேரம் இது. கடந்த காலங்கள் எதற்கும் வழிவிடாமல் எல்லா கதவையும் அடைத்து அப்படியே ஒரு நரக வேதனை ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க சிம்மராசினியர்கள். சிம்மராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சிலர்களுக்குத்தான் யோகம். அவர்கள் ஜாதகம், அதாவது சிம்மராசிக்கு மகம் கேதுவின் நட்சத்திரம், கேது நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா கேதுக்கு அப்புறம் சுக்கிர தசை, சுக்கிரனுக்கு அப்புறமா சூரிய தசை, சூரியனுக்கு அப்புறம் சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை. ராகு தசை யோகங்களை வாரி வழங்கும். அடுத்து சூரிய தசை பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசு 30 வயசுக்குள்ளே முடிஞ்சிடும். இந்த சுக்கிர தசை. சுக்கிர தசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சுக்கிரனை வழிபட்டால், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபட்டால் நல்ல யோகங்களை கொடுக்கும். நீங்கள் பிறந்த அதாவது கேது, நீங்கள் பிறந்த மக நட்சத்திரக்காரர்கள், நீங்கள் பிறந்திருக்கும் நேரத்தில் உங்கள் குடும்பம் சில பாதிப்புகளை சந்தித்திருக்கும். அதன் பிறகு உங்களுக்கு கேது தசை முடிந்து சுக்கிர தசை வரும் பொழுது பலவிதமான முன்னேற்றங்கள், உங்களுடைய தாய் தந்தையர் குடும்பம் அந்த வளர்ச்சி, செல்வம், மகிழ்ச்சி எல்லாமே பெற்றிருப்பாங்க. இப்போ அடுத்து சூரிய தசை. சூரிய தசையில் பார்த்தீங்கன்னா கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. அரசாங்க வேலைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் மூலமாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு சகஜமாக ஈஸியாக முடிஞ்சிடும், நன்மைகளை கொடுக்கும். அடுத்து சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பதால் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக வீட்டில் நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும். சனீஸ்வர பகவானை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் அதாவது குடும்ப பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும். வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் வருகிற ஜனவரி மாதம் மேலே சிம்மராசிக்கு வாய்ப்பு உண்டாகும். அடுத்து குரு பெயர்ச்சி ரொம்ப ஒரு அற்புதமான காலத்தை நோக்கி, அதாவது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கென்று ஒரு அடையாளம், அங்கீகாரம் கிடைக்க போகும் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகும் காலம் வருகிற ஜனவரி மாதம் மேலே. அதாவது இளைஞர்கள் கவலைப்படாதீங்க, வேலை கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க.
நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க. எல்லாமே நல்ல மாற்றம் உண்டாகும். சுபமாக திருமணம் நடக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டாகும். சிம்மராசினியர்களுக்கு எல்லா வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்க லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள், யோகம் உண்டாகும். பூர நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் மகாலட்சுமி யோகம் உண்டாகும். அடுத்து பூரம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் வந்து தினம் சூரிய நமஸ்காரம் செய்வது, சூரிய நாராயண பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக உங்கள் இல்லத்தில் உள்ள கெட்டவைகள் எல்லாம் விலகும். ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து 6 மணிக்கு மேலே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு தாமரைப்பூ அல்லது அல்லிப்பூ வைத்து அர்ச்சனை செய்வதன் மூலமாக வெளிச்சம் உண்டாகும். முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள். நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் வரப்போகிறது. பட்ட கஷ்டங்கள், இதற்கு முன்பு வந்த கடன், நிம்மதி இல்லாத பிரச்சனைகள், அந்த பழைய பிரச்சனைகள் தான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு சஸ்டெயின் ஆகி வந்திருக்கும். இனிமேல் அதெல்லாம் மெல்ல மெல்ல மறைஞ்சு முன்னேற்றமான பாதையை நோக்கி சிம்மராசியின் பயணம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நோய் விலக, நோய் வராமல் இருக்க, நோய் குணமாக ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை வாரந்தோறும் செய்து வழிபடுவது நல்லது. உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குழந்தை பாக்கியம் உண்டாக குரு பகவானை வழிபடுங்கள். நன்றி, வணக்கம்.